நாம் சந்திக்கிறோம். பேதுரு சொல்வது போல, உங்கள் நடுவிலே பற்றியது அக்கினை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், ரட்சகரும் கடந்து போனார். அங்கே பாடுகள் இருந்தது, சோதனை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஜெயித்தார், பாடுகளை ஜெயித்தார். கண்களின் இச்சை, மாமிசத்தின் பெருமை, உலகத்தினுடைய மேன்மை எல்லாவற்றையும் ஜெயித்தார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளையே, வனாந்திருந்தான். ஆனா அதுக்கு பிறகு அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை 14ஆம் வசனம், லூக்கா 4:14. அதுக்கு பின்பு அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. அடுத்த வார்த்தை, எல்லாராலும் அவர் புகழப்பட்டார். இத்தனை அழகான வார்த்தை. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும், பட்டணங்கள் அல்ல, தேசங்கள். மூன்றாவது, எல்லாராலும் அவர் புகழப்பட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளையே, அந்த புகழ்ச்சிக்கு காரணம் வனாந்திரம். அடுத்த வார்த்தை, கீர்த்தி சுற்றிலும் இருந்த தேசமெங்கும் பரவிற்று. எல்லாருக்கும் ஆசை, எவரிபடி வாண்ட்ஸ் டு பி வெரி பாப்புலர். நீ எல்லாருமே பிரபலமா இருக்க விரும்புகிறார்கள், ஆனால் பாடுகளை சந்திக்க விரும்பவில்லை. திரும்ப சொல்லுகிறேன், வனாந்திரம் உங்களை பிரபலமுள்ள மனிதர்களாய் மாற்றும். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்களை கேட்டு பாருங்களேன். எத்தனை நிந்தை, எத்தனை போராட்டம், எத்தனை இகழ்ச்சி, எத்தனை பாடுகள், எத்தனை கண்ணீர். அதை கடந்து வந்தனாலதான் இன்றைக்கு அவர்கள் பிரபலமா இருக்கிறார்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன், அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று, எல்லாராலும் புகழப்படுகிறார். இட் இஸ் நாட் ஈஸி திங். யாரை புகழ முடியாது. ஆனால் அந்த புகழ்ச்சிக்கு முன்பதாக you have to go through the wilderness. இந்த வனாந்திரத்தை சந்தித்தால் ஒழிய நீங்கள் செய்ய முடியாது. திரையிலே பாருங்கள், முதல் மனிதர் மோசே, இரண்டாவது எலியா. யாருமே தவறு செய்த மக்கள் அல்ல, God chosen people. மூன்றாவது தாவீது, நாலாவது யோவான் ஸ்நானகன், பவுலடியார், ஆறாவது அப்போஸ்தலனாகிய யோவான், நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதை நீங்க முதல்ல கூட போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் அத்தனை பேருமே வனாந்திரம் சந்தித்தவர்கள். இயேசு வனாந்திரத்தை சந்தித்தார், எனவேதான் உங்களுக்கு எனக்கு மீட்பு. வனாந்திரத்தை சந்தித்தார், உங்களுக்கு எனக்கு புது வாழ்வு, புதிய நம்பிக்கை, புதிய ஆரம்பம், புதிய அத்தியாயம். எவ்ரிதிங் பிகேம் நியூ. அப்படியானால் அந்த வனாந்திரம் உங்களை ஆசீர்வதிக்கும், யாருக்கும் ஒருவருக்கும் ஆசீர்வதிக்கும். உங்களுக்கு அதிர்க்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நாளுக்காக நன்றி.